செழியன் எழிலை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. எழில் வீட்டுக்கு வந்தவர் எல்லாரையும் பார்த்து, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக கேட்குறாங்க. நம்ம இனியா காலேஜ் முடிக்க போகிறான். முடித்த உடனேயே அவருக்கு ஒரு நல்ல இடத்துல பார்த்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா நம்மளோட கடமை முடிஞ்சிடும். நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஃபோட்டோவை காட்டுறாரு. இதை பார்த்துட்டு இனியா அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. ஏன்னா இனியா ஏற்கனவே ஆகாஷை லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிட்ருக்காங்க. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் அடிக்கிறாங்க. ஏமா இப்படி சொல்கிறேன்? எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ட்டு உனக்கு தெரியாதா? நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு எவ்வளவோ சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் இனியா கேட்குற மாதிரி இல்லை. சரி, கொஞ்ச நாளைக்கு இவன் வீட்டு வேலையை பார்க்கட்டும், வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி பேசிக்கலாம் அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இனியா யோசித்து பார்க்குறாங்க. எழில்கிட்ட இப்போவே நம்மளுடைய காதலை பற்றி சொன்னால் என்ன, இதுதான் சரியான நேரம் அப்படின்ட்டு எழிலை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, ஆனால் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். ஆனால் நம்ம குடும்பத்தை விட அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். அதை காரணமாக வச்சு எங்களை நீங்கள் பிரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இனியா கேட்குறாங்க. முதல்ல யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லு, மற்ற விஷயங்களை அம்மா கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்கிறாரு. இல்லைண்ணே, நான் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. நம்மளோட ஏழை அப்படிங்கிறதுக்காக அவனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிராகரிச்சிடுவீங்க அப்படின்ட்டு இனியா சொல்லிகிட்ருக்காங்க. உன்னோட வாழ்க்கையில் உனக்கு எப்படி அக்கறை இருக்குதோ அதை விட டபுள் மடங்கு எங்களுக்கு அக்கறை இருக்குது. அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ போகிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் நினைக்க மாட்டோமா? அம்மாவும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீ யாரையோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இப்போ கஷ்டப்பட்டு இருக்கிற அப்படின்னா அதை பார்க்கும்போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு.